ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் வீடியோ ஷார்ட் வீடியோ போட்டேன். சுரைக்காய் பொறுமா புளித்தண்ணின்னு சொல்லிட்டு, இது வந்து ரசம் கிடையாது, புளித்தண்ணின்னு சொல்லுவோம். புளி ரசம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லா ரசத்துலேயும் புளி போடுறோம். இது என்னென்னா, சுரைக்காய் இருக்குல்ல, சுரைக்காய் வந்து நல்லா கட் பண்ணி துண்டு துண்டாக வெட்டி வேக வச்சுக்கிட்டு ஒரு வடை சட்டியில் வந்து ஒரு கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, பெருஞ்சீரகம், சோம்பு இருக்குல்ல, பெருஞ்சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து வரமிளகா, அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிட்டு பொன்னிறமாக வறுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு அதை ஒரு அரைச்சிக்கிட்டு நல்லா கொஞ்சம் பொடியாக ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் போட்டு அது கூட வந்து ஒரு கைப்பிடி தேங்காயும் போட்டு ஒரு அடி அடித்து இந்த வெந்துக்கிட்டு இருக்க சுரைக்காய் பாதி வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறமா அந்த வெந்ததுக்கு மேலே அப்படியே சுரைக்காய் மேலே இந்த மசாலா வச்சு மூடி வச்சிடணும். கொஞ்சம் அந்த எசன்ஸ்லாம் அதில் பட்டு அப்படியே நல்லா வெந்து கிரேவி போல் வரும். அப்புறம் ஒரு பெரட்டி போட்டுட்டு சுரைக்காய் வெந்துடும். வெந்த உடனே எடுத்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த அன்றைக்கி இதில் தூக்கி ஊற்றி 2 கிண்டி அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 2 செகண்ட் மூடி வச்சா போதும். ஐயோ, சுரைக்காய் பொறுமா அதுக்கு பேர். அந்த காலத்தில் எங்கள் ஆச்சியெல்லாம் வந்து வெறும் கோடையில் பங்குனி சித்திரை மாதம் ஒரே சம்மர் டைம்னாலும் இப்போ பழையதுக்கு இதுவும் கப்ப மாங்காயும் தான் சாப்பாடு. அவசரத்துக்கு இந்த புளித்தண்ணி வச்சுக்குவோம், அதை வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. எப்படி இருக்குது பாருங்கள், பாருங்கள். அப்படி எடுத்து நான் சாப்பிட்டுட்ருக்கையிலே வீடியோ போடுறேன். எடுத்து இதை அப்படி சரி பாருங்கள், இந்த பொறுமாவை எடுத்து அப்படியே கொண்டு போனோம். சாப்பாடு கொண்டாங்கு எப்படின்னு செஞ்சு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.